ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரமதான் நோம்பில் இஃப்தாருக்கு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு எப்படி சூப்பராக ஒரு சர்பத் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் அந்த பவுடரை சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு 30 நிமிஷம் வேக விடுங்க. அது வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. அடுத்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரூ ஹப்ஸா எல்லாம் எப்படி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூ ஹப்ஸா சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செட் பண்ணி வச்சிருந்த ஜெல்லியை இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதையும் நம்ம சில்லான பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஜவ்வரிசி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.